ஹாய்ங்க, எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம சுகர் பீட் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கும்போதே த்ரெட் கட் ஆயிடுச்சு அப்படின்னா அது எப்படி மறுபடியும் கண்டினியூ பண்ணுறது அப்படின்றது தான் வந்துட்டு நான் இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நம்ம வந்துட்டு பீட் நீடிலும் ஷூயிங் த்ரெட்டும் எடுத்து நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் வந்துட்டு பீட் எப்படி லோட் பண்ணணும் அப்படின்றதையெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஹூக் பார்ட் மேல் பகுதியாக வச்சுட்டு லோட் பண்ணணும். ரெண்டு சுகர் பீடாக போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இந்த சுகர் பீடை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ரெண்டு பீடை மட்டும் போடுங்க. 3 பீட் 4 பீடு போடும்போது ஃப்ரேமில் இருக்கும்போது நம்மளுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரேமை விட்டு ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு எல்லாமே வந்துட்டு அன்னியவனாக இருக்கும். நம்ம போட்ட லைன்ஸில் சுகர் பீட்ஸ் இருக்காது, டிசைன் வந்துட்டு ஷேப் மாறிடும். அதுக்காகத்தான் சொல்கிறது. இப்போது இந்த இடத்துல த்ரெட் கட் ஆகிருச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் கட் பண்ணி விட்டுடுறேன். கட் பண்ணியாச்சு. தெரியுதுங்களா உங்களுக்கு கிளியராக? கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, இங்கே பாருங்கள், கட் பண்ணி நான் த்ரெட்டை தனியாக எடுத்துட்டேன். இப்போது இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா, பண்ணிவிட்டு த்ரெட்டை பிடிச்சி கீழே இழுத்தோம் அப்படின்னாக்கா ஒரு 4-5 பீடு எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ நான் எவ்வளோ பீட்ஸ் எடுத்து விட்ருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி 4-5 பீடு எடுத்து விட்டுட்டு கீழே அந்த த்ரெட்டை கையில் பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு மறுபடியும் உங்கள் எண் நாட் போட்டுருங்க. நான் 2 போடுறேன். எண் நாட் போட்டுருங்க. அகைன் வந்துட்டு இந்த த்ரெட் இருக்குது இல்லைங்களா, முடிச்சு போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடிச்சு போட்டுட்டு இங்கே தான் ஒரு டிப்ஸு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது. அதனால தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்றது. இந்த பீடு இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ளே இருந்து நீங்கள் த்ரெட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பாதியில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதே தெரியாது. இப்போ நான் வந்துட்டு கண்டினியூ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது அகைன் மறுபடியும் 2 பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும். நெருக்கி ஸ்டிச் பண்ணணும். கேப் தெரியாமல் ஸ்டிச் பண்ணணும். இப்போ பார்த்தீங்களா, எந்த ஒரு கேப்புமே தெரியல. நம்ம வந்துட்டு கட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணின மாதிரியே தெரியல. ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு நீங்களும் பண்ணினீங்க அப்படின்னா எந்த ஒரு நம்ம வந்துட்டு கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டிச் பண்ணியிருக்கோம், அதாவது கட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படின்றதே தெரியாது. நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். ரொம்ப ப்ரொஃபஷ்னல் லுக்காக இருக்கும். சரிங்களா? இப்போது நமக்கு வேணுங்கிற வரைக்கும் நம்ம போட்டு விட்டுட்டு நம்ம வந்துட்டு எண் நாட் போட்டுக்கலாம். இப்போது நான் இந்த இடத்துல எண் நாட் போட்டுக்கிறேன். ஸோ பிகினர்ஸ் பீட் ஸ்டிச் பண்ணும்போது ஃபுல்லாக நீங்கள் எடுத்துகிட்டு மறுபடியும் நாட் போட்டு தான் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபினிஷிங் ரொம்ப அழகாக வரும். நாட் போட்டுறேன் நான். அவ்வளோதான். இந்த மாதிரி நீட்டிகிட்டு இருந்துச்சு அப்படின்னா கீழேருந்து ஹூக் பாட்டு விட்டு பக்கத்துலேயே நீங்கள் எடுத்து கீழே விட்டுறலாம். போக போக உங்களுக்கு வந்துட்டு நாட் மேலே தெரியாது த்ரெட்டு, அந்த அளவுக்கு ஃபினிஷிங் நல்லா வந்துடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன ஸ்டிச்சஸ் வந்துட்டு உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை ஒரு சின்ன வீடியோவை எடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களோட டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.